பெங்களூரில் தேசிய பொதுக்குழு கூட்டம் நடக்குது. அதில் வாஜ்பாய் அவர்கள் பேசும்பொழுது சொல்கிறார், அப்போ இன்னும் பிரதமர் ஆகலை. அந்த பொதுக்குழுவில் பேசும்பொழுது சொல்கிறாரு, நாம் விவசாயிகளை பற்றி நினைக்கும் பொழுது ஆண்டுதோறும் அன்னைக்கு கணக்குக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு காய் கனி மலர்கள் ஆண்டுதோறும் அழுகி வீணாகிறது. அதனால இந்த நாட்டில் நாம் விவசாயிக்கு எப்படி அவருக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை கூட்ட வேண்டுமோ அதே போல இந்த விவசாய உற்பத்தி பொருட்களை சேமிப்பதற்கான சேமிப்பு கிடங்குகள் இந்த நாட்டிற்கு அவசியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 98 அடல்ஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் மேற்கொண்ட மிகப்பெரிய நடவடிக்கை கோல்டு ஸ்டோரேஜ் ஸ்கீம். ஆகவே இந்த நாட்டு மக்களை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்த ஒருவர் பிரதமராக வந்தால் நாட்டு மக்களுக்கான திட்டங்கள் கிடைக்கும். தன் குடும்பத்தை பற்றியே எண்ணிக்கின்ற வந்தால் பையன் வேணால் துணை முதல்வராகலாம். நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? இருக்காது. அந்த அளவிற்கு நீங்கள் பார்த்தால் அடல்ஜி அவர்களுக்கு எப்பொழுதுமே அதுலேயும் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அது சரியான வழியில் தான் எண்ட்ஸ் ஜஸ்டிஃபை மீன்ஸ் என்பதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தலைவர் திரு அடல்ஜி அவர்கள். ஏனென்று சொன்னால் காங்கிரஸ் பிரதமராக திரு நரசிம்மராவ் அவர்கள் இருந்தார்கள். நீங்கள் நரசிம்மராவுக்கும் அடல்ஜிக்கும் எவ்வளவு நல்ல உறவு இருக்கும்னா, நரசிம்மராவ் அவர்களை குருஜின்னு தான் அடல்ஜியை கூப்பிடுவார். அந்த அளவிற்கு. ஏன்னா அவர் பெரிய எருடைட் பாலிட்டிஷியன். இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு ட்ரைபு காங்கிரஸ் கட்சியிலேயே இல்லை. கற்றிருந்தவர்கள், பல மொழி படித்தவர்கள், அந்த மாதிரியார். அப்போது 13 நாள் பிரதமராக அடல்ஜி வர்றார். அப்போது திரு நரசிம்மராவ் அவர்கள் ஒரு நோட் அனுப்புகிறார். அதில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, உங்களுடைய அரசாங்கம் இருக்க போவதில்லை. ஏன்னா அப்போ நமக்கு பிஜேபிக்கு மட்டும் 162 சீட்ஸு, 2 கட்சி தான் நம்மளோட கூட்டணி, அகாலிதளும் சிவசேனாவும் சேர்ந்து 175 180 சீட்டு. அதனால் இந்த அரசாங்கம் இருக்காது. ஆனால் எல்லா விஷயங்களும் ஆயத்தமாக இருக்கின்றன. நீங்கள் அணு ஆயுத சோதனை செய்து விட்டு போகட்டுமே அப்படின்னு. அப்போ அதுக்கு வாஜ்பாய் சொன்னது என்ன தெரியுமா? நிச்சயமாக அணு ஆயுத சோதனை நடக்கும், ஆனால் பாராளுமன்றத்திலே என்னுடைய அரசு பெரும்பான்மை பெற்ற பிறகுதான் அதை நான் செய்வேன்னு. நீங்கள் 1963-64 கான்பூரில் ஜனசங்கத்தினுடைய தேசிய பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டோம், இந்தியா அணு ஆயுத வல்லரசாக வர வேண்டும் அப்படின்னு. அப்போது திரு மொரார்ஜிபாய் தேசாய், அப்போ அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கார், he was ஃபினான்ஸ் மினிஸ்டர். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, ஜனசங்கம் இந்த மாதிரியாக தீர்மானம் போட்டிருக்குது அப்படின்னு. அதுக்கு அன்னைக்கு மொரார்ஜிபாய் தேசாய் சொன்னது என்ன தெரியுமா? இட் இஸ் an outcome of robust patriotism. மிகவும் ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற தேசபக்தி உணர்வு, அதன் வெளிப்பாடு ஜனசங்கத்தினுடைய தீர்மானம்னு. ஆகவே நாம் அப்பொழுதிலிருந்தே பாரத நாடு அணு ஆயுத வல்லரசாக வர வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தோம். ஆனால் அந்த 13 நாள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, வெளிநாட்டு ப்ரெஷர் இருக்காது, பண்ணிடுங்களேன் அப்படின்னு சொன்னப்ப அடல்ஜி சொன்னது, இல்லை, நான் பெரும்பான்மை பெறுவேன் பாராளுமன்றத்தில், அதற்கு பிறகு அணு ஆயுத சோதனை செய்வோம்னு. ஆட்சிக்கு வந்து 60 நாட்களுக்குள் பாரத நாட்டை அணு ஆயுத வல்லரசாக ஆக்கிய ஒரு மிகப்பெரிய மனிதராக. ஏன்னா 13 நாளில் பண்ணிட்டு போன்னு சொன்னால் பண்ணிட்டு கூட போகலாம், தயாராக இல்லை. சரியான முறையிலே பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற பிறகு செய்ய வேண்டும்னு. ஆகவே வாஜ்பாய் அவர்களுடைய ஒரு விஷயங்களையும் பற்றி நாம் பேசிக்கொண்டே போக முடியும். அதுவும் பல சந்தர்ப்பங்களிலே அவருக்கு எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னு சொன்னால், என்னை பார்த்துட்டா ஆஹா ராஜா வந்துட்டியா, நான் ஹிந்திலையும் பேசலாம். ஏன்னா மொழிபெயர்க்கிறதுக்கு அடல்ஜி ரொம்ப ஆங்கிலமும் ஹிந்தியும் மாறி மாறி பேசக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவருங்கிறதுனால அந்த மாதிரி ஏதோ
இந்த ஒரு சின்ன சாதாரண காரைக்குடியிலே தமிழகத்தின் கடை கோடியிலே பிறந்த ஒருவனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு, அடல்ஜி அவர்களும் சரி அத்வானிஜி அவர்களோடும் நாம் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றிருந்த சூழ்நிலையில் இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்காக செல்வமகள் திட்டமானது மிகப்பெரிய அளவிலே பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலே பொறுப்பேற்று இருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.